போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய D50 டாபிக்ல இன்னைக்கு நம்ம தென்னிந்திய வரலாறு சரிங்களா, அதுல வரக்கூடிய பகுதி 1 பார்க்கலாம். அதுல கூடிய முக்கியமான ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. சங்க காலம் என்பதன் கால வரையறை என்ன? பீரியட் கேட்டிருக்காங்க. கிமு 3 முதல் கிபி 3 வரை சங்க காலம் ஆகும். சங்க காலம் முடிந்த பின்னர் கலப்பிரர் ஆட்சியானது எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது? கலப்ராஸ் ரூல் எத்தனை ஆண்டு காலம் இருந்தது சொல்லி கேட்டிருக்காங்க. 250 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முற்கால பல்லவர்களில் சிறந்தவர்கள் யாரு? சரிங்களா, சிவஸ்கந்தவர்மன், விஜயஸ்கந்தவர்மன் சொல்லக்கூடியவங்க பல்லவர்களில் முற்கால பல்லவர்கள் இருக்கக்கூடியவங்க. இடைக்கால பல்லவர்களில் சிறந்த அரசன் யாரு? விஷ்ணுகோபன். மீடியல் பல்லவாசன் சொல்லக்கூடியவங்கள சிறந்த அரசர் விஷ்ணுகோபன். பிற்கால பல்லவர்களின் மன்னர்களின் முதல் ஆட்சியாளர் யாரு? அப்படிதான் பிற்கால பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தோற்றுவித்திருப்பார். முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? சமயக்கூடவர்கள் மொத்தம் 4 பேர் இருக்காங்களே, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவர் திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரில் என்ன பண்ணிருப்பாரு? முதலாம் மகேந்திரவர்மன் சொல்லக்கூடிய பல்லவ அரசனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் அப்பர். அப்பருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திருநாவுக்கு அரசர். சரிங்களா, நாவுக்கு அரசர். சிம்ம விஷ்ணுவின் சமகால பாண்டிய மன்னர் யாரு? அப்ப கலபராசுடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பின்னாடி ஒரே நேரத்தில் 2 பேரரசு தோன்றுது. ஒன்னு பிற்கால பாண்டியர்கள், இன்னொன்று பிற்கால பல்லவர்கள். அந்த பிற்கால பாண்டிய பேரரசை தோற்றுவித்தவர் கடுங்கோன். ஓகேங்களா, இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கடுங்கோன் சிம்ம விஷ்ணுடைய சமகாலத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடுங்கோன். இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அவனி சிம்மன், பூமிக்கு சிங்கம் என்று பொருள் தரக்கூடிய அவனி சிம்மன் என்னும் பட்டம் யார் சூடிக்கொண்டார்? இதுவும் கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணு. சரிங்களா, சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், மத்தவிலாசன் இது மாதிரி பட்டங்களை யார் சூடிக்கொண்டார்? முதலாம் மகேந்திரவர்மன் பட்டங்களை சூடிக்கொண்டார். குடைவரை கோவிலை அமைப்பதில் சிறந்து விளங்கிய பல்லவ மன்னர் யார்? முதல்ல தொடங்கி வச்சது குடைவரை கோயில் சொல்லக்கூடியது முதல் தொடங்கி வைத்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா, மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா, மாமல்லன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யாரு? மல்லன் அப்படின்னு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மற்போரில் சிறந்தவன். ரெஸ்லிங், அந்த காலத்து ரெஸ்லிங் சிறந்தவர், மற்போரில் சிறந்தவர் மல்லன் என்று அழைக்கப்படுவார். மா என்றால் பெரிய, அப்ப மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன். குடுமியானிசை கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தவை சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்ம பல்லவனுடைய காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. சங்கர பக்தன், வாத்திய வித்யாதரன், ஆகம பிரியன் இந்த மாதிரி பட்டங்களை யாரு சூடிக்கொண்டார்? இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூடிக்கொண்டார். பாரத வெண்பாவை இயற்றியவர் யாரு? பாரத வெண்பாவை இயற்றியவர் நந்திவர்மன் காலத்தவர் யாரு? பெருந்தேவனார் சொல்லக்கூடியவர். பாரத வெண்பா பாடியவர் பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவிலாச பிரகாசனம் என்ற வடமொழி நூலை எழுதியவர் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன் தான் எழுதியிருப்பாரு. இந்த மத்தவிலாச பிரகாசனம் சொல்லக்கூடியது ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பாடியிருப்பாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா இதற்கு நையாண்டி குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஒரு நையாண்டி நூல் இது மத்தவிலாச பிரகாசனம் சொல்லக்கூடியது. இரண்டாம் புலிகேசி எந்த பல்லவ மன்னரை தோற்கடித்தார்? இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணுவார்? அவருடைய சொந்த நாடு பாத்தீங்கன்னா வாதாபி. அப்ப வாதாபியில இருந்து தெற்கு நோக்கி படையெடுத்து வருகிறார். தெற்கு நோக்கி படையெடுத்து வரும்போது புல்லலூர் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா போர் நடக்குது. காஞ்சிபுரத்துக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய புல்லலூர் அப்படின்ற இடத்துல இந்த போர் நடக்கிறது. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு எதிராக போர் நடக்கிறது. முதலாம் மகேந்திரவர்மன் தன்னுடைய தலைநகரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சண்டை போட்டு தோற்று போய் வருகிறார். அரிசில் போரில் கலந்து கொண்ட பல்லவ மன்னர் யாரு? நிருதுபங்கவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரிசில் போரில் கலந்து கொண்டார். திருப்புரம்பியம் போரில் அபராஜித பல்லவனோடு ஓரணியில் யாரை எதிர்த்து போர் செய்தனர்? சரிங்களா, இந்த திருப்புரம்பியம் போர்னு சொல்லக்கூடியது ஒரு 3 பேர் கூட்டணி சேர்ந்து சண்டை போட்டாங்க. பல்லவ மன்னன், அபராஜித பல்லவன். ஓகேங்களா, அதுக்கடுத்து சோழ மன்னன் முதலாம் ஆதித்த சோழன், அதுக்கடுத்து 3வது கங்க மன்னன் பிரதிபதி. இந்த 3 பேரும் இணைந்து 2ஆம் வரகுண பாண்டியனுக்கு எதிராக போர் புரிந்தார்கள். இப்போரில் 2ஆம் வரகுண பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டார். சரிங்களா, பிற்கால பல்லவ பேரரசின் கடைசி பேரரசர் யாரு? அப்ப பிற்கால பல்லவசம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கேட்க போறாங்க. முதல் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ம விஷ்ணு. கடைசி ஆட்சியாளர் அபராஜித பல்லவன். மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஓகேங்களா, காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் ரொம்ப முக்கியமானது. யாருடைய ஆட்சி காலம்? 2ஆம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டார். மல்லை துறைமுகத்தை மாமல்லபுரம் என மாற்றியவர் யார்? மல்லை துறைமுகம் சொல்லக்கூடிய போர்ட்டை என்ன பண்ணாங்க? ரெனோவேஷன் செஞ்சாங்க. சில புனரமைத்து அதை மாமல்லபுரம் துறைமுகமாக மாற்றியவர் முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார் இல்லையா, அதன் காரணமாக மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் என்று பெயர் மாற்றமானது. பல்லவர் காலத்தில் கல்வி கேந்திரமாக அல்லது கல்வி நகரமாக திகழ்ந்த இடம் எது? காஞ்சிபுரம். பொதுவாகவே கல்வி கேந்திரம் சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தை. காஞ்சிபுரம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பொறுப்பேற்ற காஞ்சி நகரத்தை சேர்ந்தவர்கள் யாரு?
நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப பழமையான ஒரு பல்கலைக்கழகம். அங்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து பிறந்தவர்கள் நிறைய பேர் சேவை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செஞ்சவங்க ஒரு 3-4 பேர்ல முக்கியமானவங்க போதி தர்மர், புத்ததத்தர், தர்மபாலர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பணி செய்திருப்பார்கள். அது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேதப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது யாரு? பக்தியாரி கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? வடமொழி ஆசிரியர் தண்டி அவர்களின் படைப்பு எது? அவந்தி சுந்தரி கதாச்சாரம் சொல்லக்கூடியது இவருடைய படைப்பு. சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. பல்லவர் காலத்தில் எந்த நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது? பிரம்மதேயம் மற்றும் தேவதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள், கோவிலுக்கு வழங்கக்கூடிய நிலங்கள், அந்த நிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிலங்கள், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. யாருடைய காலத்தில் மகேந்திரவாடி அல்லது மகேந்திரவடி மாமண்டூர் ஏரிகள் வெட்டப்பட்டன? முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த ஏரிகள் எல்லாம் வெட்டப்பட்டது. பல்லவர் காலத்தில் யார் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள்? சமூகத்துல சொசைட்டில யார் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க? பிராமின்ஸ்க்கு தான் அதிக மரியாதை கொடுக்கப்பட்டது, முதலிடம் கொடுக்கப்பட்டது. எந்த சோழ மன்னன் பல்லவ மன்னன் அபராஜிதனை முறியடித்து காஞ்சி பகுதியை கைப்பற்றினார்? சரிங்களா? சோழ மன்னன் யாருன்னா முதலாம் ஆதித்த சோழன். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் திருப்புரம்பியம் போர். அந்த திருப்புரம்பியம் போர்ல முதலாம் ஆதித்த சோழன், பல்லவரசன் அபராஜிதன் மற்றும் 3வது கங்க மன்னன் பிரதிபதி, இந்த 3 பேரை இணைந்து வரகுல பாண்டியனை தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் என்ன ஆகுது? இந்த பகுதியை பிரித்துக் கொள்வதில் சண்டை உண்டாகுது. அதன் காரணமாக முதலாம் ஆதித்த சோழன் என்ன பண்றாரு? அந்த கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. முதலாம் ஆதித்த சோழனுக்கும் யாருக்கும் இடையில் போர் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அபராஜித பல்லவன் கடைசி பல்லவரசருக்கும் போர் நடக்கிறது. அவர் இறுதியில் தோற்கடிக்கப்படுகிறார். பல்லவ பேரரசர் தோற்கடிக்கப்படுகிறார். தமிழ் இலக்கியத்தை ஆதரித்த பல்லவ பேரரசர் யாரு? 3ஆம் நந்திவர்மன். பொதுவாகவே பல்லவர்களும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத இலக்கியத்தை தான் அதிகம் ஆதரிச்சாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு? பல்லவ பேரரசை தமிழ் இலக்கியத்தை ஆதரித்தார். இந்த 3ஆம் நந்திவர்மன் பற்றி சொல்லக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போர்னு என்ன புக்குன்னு நூல்னு கேட்டீங்கன்னா நந்தி கலம்பகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நந்தி கலம்பகம் சிற்றிலக்கிய நூல்கள் ஒண்ணு நந்தி கலம்பகம். அந்த நந்தி கலம்பகம் இவரை பற்றி சொல்லக்கூடியது. சரியா? ராஜசிம்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யார்? இதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. 2ஆம் நரசிம்மவர்மன். யாருடைய காலம் போர்க்களமற்ற அமைதி காலமாக விளங்கியது? 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் என்ன பண்ணிருப்பார்? நிறைய கோவில் திருப்பணி செய்திருப்பார். அதன் காரணமாக சுத்தமாக போர்ல இருந்திருக்காது, நாடு மிக அமைதியாக இருந்திருக்கும். மாமல்லபுரத்தை நிறுவிய பல்லவ அரசர் யாரு? அவரும் முதலாம் நரசிம்மவர்மன் தான். சீனா முதலாம் நரசிம்மவர்மன். யாருடைய காலத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைக்கப்பட்டன? முதலாம் நரசிம்மவர்மன். அவரும் ஆரம்பிச்சு வச்சாரு. பிற்காலத்தில் படிப்படியாக 2ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் முழுசா மகாபலிபுரம் கடற்கரை கோவில் உருவானது. சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் 17 காஞ்சிக்கு வருகை புரிந்தார். சீன பயணி யுவான் சுவாங் 641 AD வந்திருப்பாரு. 2ஆம் புலிகேசி மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் இடையே நடைபெற்ற போரை பற்றி கூறும் செப்பேடு எது? கூறம் செப்பேடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாராலும் வீழ்த்த முடியாது என்று இருந்த ஹர்ஷர், மாவீரர் ஹர்ஷரை வீழ்த்தியவர் இந்த 2ஆம் புலிகேசி. அதை தனது ஐஹோல் கல்வெட்டில் அவர் பதிவு செய்திருந்தார். அவ்வாறு இருக்கக்கூடிய 2ஆம் புலிகேசியையே வாதாபின்னு சொல்லக்கூடிய அவருடைய கேபிட்டல்ல போய் வீழ்த்துகிறார். யாரு? முதலாம் நரசிம்மவர்மன் வீழ்த்துகிறார். வீழ்த்திட்டு என்ன பண்றாரு? வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டத்தை சொல்லிக் கொள்வார். அவ்வாறு அவர் வீழ்த்தப்பட்ட கதையை சொல்லக்கூடியதுதான் கூறம் செப்பேடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பல்லவர் காலத்து செப்பேடு. முதலாம் நரசிம்மவர்மன் எந்த இலங்கை மன்னருக்கு அரியணையை மீட்டுக் கொடுத்தார்? இலங்கை அரசன் மானவர்மன். மானவர்மனுக்கு இதை ஹெல்ப் பண்ணி மீட்டுக் கொடுத்தார். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முதலாம் நரசிம்மவர்மன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து விட்டு வாதாபியை சூறையாடினார், வெற்றி கொண்டார். முதலாம் நரசிம்மவர்மனின் எந்த படை தளபதி 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தார்? பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் சார்பாக அந்த போரில் கலந்து கொண்டவர். 2ஆம் புலிகேசிக்கும் முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் போர் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிக்கு அருகில் உள்ள மணிமங்கலம். அந்த மணிமங்கலத்துல போர் நடந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாரு? இங்க இருந்து தொடர்ந்து என்ன பண்ணிருப்பாரு? மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி போயிருப்பார் முதலாம் நரசிம்மவர்மன். அப்ப ஆரம்பத்துல 2ஆம் புலிகேசி எப்படி தெற்கு நோக்கி கீழே வந்து அவருடைய அப்பாவை தோற்கடிச்சாரோ அதே போல இப்ப இவர் என்ன பண்ணார்? வடக்கு நோக்கி போய் என்ன பண்ணார்? மணிமங்கலம் இடத்துல போர் நடந்திருக்கும். தொடர்ந்து முன்னேறி வாதாபியை கைப்பற்றியிருப்பார். சரிங்களா? 2ஆம் புலிகேசியை தோற்கடித்த பல்லவ மன்னர் முதலாம் நரசிம்மவர்மன். அதை பார்த்துட்டோம். முதலாம் நரசிம்மவர்மன் இலங்கை மன்னருக்கு அரியணையை மீட்டுக் கொடுத்ததை சொல்லக்கூடிய கல்வெட்டு எது? காசக்குடி கல்வெட்டு. சரிங்களா? காசக்குடி கல்வெட்டுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? யாருடைய காலத்தில் மாமண்டூர் ஏரி வெட்டப்பட்டது? மாமண்டூர் ஏரி முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வெட்டப்பட்டது. இந்த மாமண்டூர் ஏரிக்கு ஒரு பேர் இருக்கு, சித்திரமேக தடாகம். சித்திரமேக தடாகம் என்பது மாமண்டூர் ஏரி குறிக்கக்கூடியது. பல்லவர் காலத்து பக்தி இலக்கியம் இது. 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வைணவர்கள் பற்றி, ஆழ்வார்கள் பற்றி சொல்லக்கூடியது வைணவது. தேவாரம் சைவ மதத்தை பற்றி சார்ந்தது. சரிங்களா? மாமண்டூர் ஏரியின் வேறு பெயர் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சித்திரமேக தடாகம். பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது நமக்கு தெரியும். சேராஸ் வஞ்சி
சோழாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கேபிட்டல், உறையூர் இருந்திருக்கும், தஞ்சாவூர் இருந்திருக்கும், கங்கை கொண்ட சோழபுரம் 3 தலைநகரங்கள் இருந்திருக்கும். பாண்டியாசுக்கு மதுரை இருந்திருக்கும். அது போலவே பல்லவர்களுடைய தலைநகரமாக விளங்கியது காஞ்சிபுரம். பகவத் வியூகம் என்னும் நூலை இயற்றியவர் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். அவர் தான் பாத்தீங்கன்னா இதை இயற்றியிருப்பார். பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் மகாபலத்தில் கட்டப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது? முதலாம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. கிரதாஜூன்யம் என்னும் நூலினை படைத்தவர் யாரு? பாரதின்னு சொல்லக்கூடியவர் படைத்திருப்பார். சிம்ம விஷ்ணுவோட அவைக்கள புலவராக இருந்தவர். ஓகேங்களா? சிம்ம விஷ்ணு பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்த சிம்ம விஷ்ணுவின் அவை புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அவைக்கு வருகை புரிந்தவர் வடமொழி வித்தகர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகேங்களா? சிம்ம விஷ்ணுடைய அவைக்கு வருகை புரிந்த வடமொழி வித்தகர் பாரதி. அவர் எழுந்தால் இந்த கிரதாஜூன்யம். தட்சிண சித்திரம் என்னும் நூலை இயற்றியவர் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், சித்திரக்கார புலி என்ற பட்டத்தை சூடி கொண்டார் இல்லையா? இந்த முதலாம் மகேந்திரவர்மன் சிறந்த ஓவியர். அவர் வந்து ஓவியத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் படைப்பு தான் பாத்தீங்கன்னா தட்சிண சித்திரம்னு சொல்லக்கூடியது. இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்புல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.